ஆமேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்க கிருபை நிறைந்தவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு அளவில்லை, ஆழமில்லை. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்கு ஆண்டவரே அளவில்லை. ஆண்டவரே, கிருபையினால் எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து நீங்க நடத்தி வருகிற பாதைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்க எங்கள் மீது கொண்டிருக்கிற இரக்கத்துக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க தகப்பனே. உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே, எங்களை திரும்ப கட்டட்டும் ஆண்டவரே, உன் பக்கமாய் மறுபடியுமாய் இழுத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உடைய வார்த்தையின் நூடாக எங்களோடு நீங்க இடைப்பட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என்னுடைய சுயமெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. முழுக்க முழுக்க உம்முடைய ஆளுகைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது தேவனோடு இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறதுக்கு இந்த உலகத்துல இன்றைக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. நாங்கள் பார்க்க இடமெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, தேவனோடு எவ்வளவுதான் நாங்கள் இணைந்திருந்தாலும், அவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட துன்பங்களினூடாக, போராட்டங்களினூடாக அவர்கள் கடந்து செல்லுகிற பட்சத்துல தங்களையும் அறியாம அப்படியே சோர்ந்து போனவர்களாய், மகிழ்ச்சியை இழந்து போன ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க உண்மையா அவர்களை பார்த்து கேட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னா, அநேகர் சொல்லுவாங்க, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ஏதோ ஏதோ ஆண்டோடைய கிருபையில வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏதோன்ற வார்த்தை வந்துட்டுன்றாலே அங்க உண்மையான மன மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிதான் அர்த்தம். இது இப்படிப்பட்ட காரியங்களுடாக இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அப்படி அல்ல. இந்த உலகம் போராட்டமானதுதான். உலகத்திலே நாங்கள் சந்திக்கிற காரியங்கள் அநேகமாயிருக்கிறது, எங்களை வீழ்த்தக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்னவென்று சொன்னால், இப்படி போராட்டத்தின் நிமித்தம் நாங்கள் நடந்து சென்றாலும் ஒரு இருதயத்துல மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாராம். நாங்கள் ஆண்டோடத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆண்டோடத்துல இருந்து எங்களுடைய மனதுக்கு இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில அவரிடத்துல இருக்கிற மன மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனாலும் எங்களை நாங்களே ஊக்குவித்து, ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க அன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய்கிட்டு இருக்க பாதை ஒருவேளை ஆண்டவரை உங்களையும் விட்டு பிரித்து எடுத்த விதமாய், ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனவர்களா இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லது சோர்ந்து போனவர்களாய், மனமகிழ்ச்சி இழந்து போனவர்களாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவர்களாகி எங்களை நாங்களே ஊக்குவிக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நாங்கள் போகக்கூடாது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய மனமகிழ்ச்சி கர்த்தரிடத்துல இருக்கிறதுனால, அவருக்குள்ள எங்களுடைய மனமகிழ்ச்சி இருக்கிறதுனால, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதுல வீழ்ந்து போகாம, அதுல சோர்ந்து போகாம, ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எங்களை நாங்களே தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்களை பார்த்து நாங்களே பேசிக்கொள்ள வேண்டும். எங்களை பார்த்து நாங்களே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசிக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை நீ ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்களே அங்கே பேசிக்கொண்டு, எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு, தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், அங்கே ஒரு குறிப்பாக ஒரு 4-5 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், 103வது சங்கீதம் நாங்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற
காரியம் தான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறோம். ஆனா அதுல எத்தனை பேர் அர்த்தத்தை புரிந்து சொல்லுகிறோம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில அதை சொல்லி நாங்கள் முடிக்கும் போது, எங்களுடைய ஜெபங்களையோ எங்களுடைய கூடுகையிலோ எதையோ ஒன்று நாங்கள் சொல்லி முடிக்கும் போது, அந்த வசனத்தின் அர்த்தங்களை உள்வாங்கினவர்களாய் நாங்கள் அதை சொல்லும் போது, எங்களை நாங்களே உற்சாகப்படுத்தும் போது, நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். முதலாவது நாங்க ஏன் அவருக்கு நாங்க ஸ்தோத்திரத்தை செலுத்தி அவருக்குள்ள நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அவரிடத்துல இருந்து 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். அவரிடத்துல இருந்து மன்னிப்பு பெற்று நாங்கள் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அக்கிரமமான காரியங்களை நாங்கள் அடிக்கடி செய்திருந்தோம். ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறாரே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் என்னுடைய தகப்பனாய் கொண்டிருக்கிறேனே என்கின்ற அந்த நன்றி உணர்வோடு நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்கிற பட்சத்துல எங்களுடைய இருதயத்துல அவருக்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாறிவிட முடியும். 2வது காரியம், அவர் எங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிற தெய்வமாயிருக்கிறார். எங்களுடைய நல்ல ஹெல்த்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஏதோ ஒரு சாதாரண காரியத்துக்கெல்லாம் மனிதர்களிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஹேர்ட்னால மனிதர்கள் எங்களை துன்பப்படுத்தி விட்டாங்க, அல்லது பண பற்றாக்குறைக்காக எல்லாம் வாழ்க்கையின் மனமகிழ்ச்சியை இழந்து போனவர்களாய், எதையோ தொலைத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் நல்ல ஒரு ஹெல்த்தை தந்து எங்களை நோய்களை எல்லாம் குணமாக்கி ஒரு திடகாத்திரமாய் வாழ செய்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, அதை எண்ணி பார்த்தவர்களாய் ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அவருக்குள்ளாக நீங்கள் ஒரு மனமகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். 3வதாய், அவர் எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீட்டெடுத்து எங்களுடைய பிராணனை, எங்களுடைய ஆத்துமாவை அவர் அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார். அந்த நன்றியோடு நாங்கள் ஆண்டவரை பார்த்து துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்க போய்கொண்டிருந்தாலும் அவருக்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சியாய் மாறிவிட முடியும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவைகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் தாங்கக்கூடிய அவருடைய கிருபையும், நாங்கள் சில நேரத்துல அவருக்கு பிரியமில்லாத காரியத்துல விழுந்து நாங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விழும்போது அவருடைய இரக்கங்களினால மறுபடியுமா எங்களை முடிசூட்டி மறுபடியுமா எங்களை இழுத்து கொள்ளுகிறாரே. அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிற நாங்கள் அதை எண்ணி பார்த்தவர்களாய், அந்த கிருபையையும் இரக்கத்தையும் எண்ணி பார்த்தவர்களாய் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே அவருடைய நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, நன்மையினால் எங்களுடைய வாயை அவர் திருப்தியாக்குகிறார். ஒருவேளை அந்த ஆகின அந்த நிலைமை உடாக நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில திருப்தியே இல்லை, குறைவுபட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்தவர்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பீங்க. நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாயை நன்மையினால திருப்தியாக்குவார். அது மாத்திரமல்லாமல் கழுகுச்சமாய் உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீங்க இழந்து போன பலத்தை ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களுக்கு அந்த பலத்தினால் உங்களை எடை கட்டுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியையும் நியாயத்தையும் அவர் எங்களுக்கு செய்கிறார். கண்மானவர்களை, எப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுடைய மெய்ப்பனாயிருக்கிறார். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பன். அவர் எங்களை நல்ல மேய்ச்சலிலே நடத்துகிற தெய்வம். இதை அறிந்து கொள்ளும் போது, இந்த காரணத்துக்காக நீங்க அடிக்கடி எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் துன்பப்படுகிறீங்களோ, உடனே நினைச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அவர்
அவருடைய நாமம் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால நான் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார், அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டி இருக்கிறார், அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னுடைய வாயை அவருடைய நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறாரே, அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னுடைய கழுகு போல என்னுடைய வாயதை திரும்பவும் வாழ வயது போலாக்கி என்னுடைய பலத்தை மறுபடியுமா எனக்குள்ளே ஸ்தாபிக்கிறாரே, அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே, அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரணங்களை எல்லாம் உங்களை பார்த்து நீங்க மறுபடியுமாய் பேச ஆரம்பித்து, இந்த காரணங்களுக்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையிலே போய் கொண்டிருந்தாலும், நான் என் தேவனுக்குள் நான் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். அப்பொழுது அவர் என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி செய்து, நான் எதற்காக எல்லாம் அவருடைய ஸ்தோத்தரித்தனோ, நினைத்து பார்த்து ஸ்தோத்தரித்தனோ, அதையெல்லாம் சாட்சியாய் சொல்லி ஸ்தோத்தரிக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் தருவார் என்கின்ற ஒரு முழு விசுவாசத்தோடு, ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழும் போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்க ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் கொண்டிருந்தாலும், துன்பத்தின் பாதையில ஒடுங்கி போனவர்களாய், எல்லா நன்மைகளையும் இழந்து போனவர்களாய், மனிதர்களால கைவிடப்பட்டவர்களாய், யார் யாரையோ நம்பி நீங்க ஏமாந்து போனவர்களாய், என்னுடைய வாழ்க்கையில எது நன்மை உண்டாக கூடுமா, என்னுடைய வாழ்க்கையில நான் மறுபடியுமாய் இழந்து போன அந்த மன மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, என்னுடைய இருதயத்துல மகிழ்ச்சி மறுபடியுமாய் வர முடியுமா என்று சொல்லி பல தரப்பட்ட கேள்விகளோட நான் எப்படி நாளைய நாளை சந்திப்பேன், ஏதோ நான் வாழுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது இந்த நாளை நான் எப்படியாவது கடந்து விட்டால் போதும் என்று சொல்லி நாட்களை எண்ணி எண்ணி கடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, சந்தோஷத்தை தொலைத்தவர்களாய், வேதனையில ஒரு மரித்தவளை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறார். சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திலே ரட்சிப்பு வந்தது. ஏனென்று சொன்னால் உன்னுடைய மேய்ப்பன் நான் இருக்கிறேன், என் இருதயம் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருக்கும், என் தேவனுக்குள்ளே நான் களிகூறும் என்று சொல்லி அவருடைய ரட்சிப்பை உணர்ந்தவர்களாய், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை தியானித்தவர்களாய், அதை அறிக்கை செய்தவர்களாய், அதை எதிர்பார்த்தவர்களாய், ஒரு மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ துவங்குவோம். ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தின்படியே அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நீங்க கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. அநேக நேரத்துல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஒரு கடமைக்காக சொல்லிவிட்டு நாங்கள் போய்விடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் உண்மையிலே இன்றைக்கு ஒரு திடமான முடிவோடு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே என் கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவரை உண்மையாய் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, ஏனென்று சொன்னால் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீங்க மன்னித்திருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய நோய்களை எல்லாம் நீங்க குணமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய பிராணனை எல்லாம் அழிவுக்கு மீட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் எங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிசூட்டி இருக்கிறீங்க இயேசப்பா. நன்மையினால் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாயை நீங்க திருப்தி ஆக்குகிறீங்க. நாங்க இழந்து போன பலனை எங்களுக்கு மறுபடியுமாய் திரும்ப கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை, நல்ல மேய்ப்பனை, நல்ல தகப்பனை ஆண்டவரே எனக்கு நாங்கள் உறவாய் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி உணர்ந்தவர்களா இன்றைக்கு உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, உண்மையே நோக்கி எங்களுடைய கண்களை நாங்கள் பதிய வைக்கிறோம் ஆண்டவரே.
இது இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் சந்தித்த பிரச்சனைகளின் நிமித்தம் மனமகிழ்ச்சியை இழந்தவர்களாய், அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு நொந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காரியங்களை மன்னிங்க இயேசப்பா. எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சியை தாங்க ஆண்டவரே. உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறத்தக்க ஒரு மன மகிழ்ச்சியை தாங்க ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சியின் நிறைவினால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூரிப்பாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு உள்ளத்துல ஆண்டவரே உடைந்து போய், காயப்பட்டு போய், ஆண்டவரே சோர்ந்து போய், தகப்பனே என்னை பார்க்க யாரும் இல்லையா, என்னுடைய தனிமையிலே என்னை நோக்கி பார்க்க யாரும் இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்து கொண்டு உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களை எல்லாம் நீங்க கண் நோக்கி பாருங்கப்பா. நீங்க தேற்றுங்க ஆண்டவரே, நீங்க தேற்றுங்க ஆண்டவரே. உம்மிடத்திலே கிடைக்கிற அந்த பரிபூர்ண மன மகிழ்ச்சியினால் அந்த உள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே உமக்குள்ளே நிறைவேற்றப்பட்டவர்களாய் ஆண்டவரே, எதெல்லாம் அவர்களுடைய இருதயத்தை பார்த்து ஆத்துமாவே மனமகிழ்ச்சியாயிரு, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார் என்று சொல்லி அவருடைய ஆத்துமாவை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே எந்தெந்த காரணத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பேசுகிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் அனுபவித்தவர்களாய், சாட்சி பகிர்கிறவர்களாய், சாட்சியின் உள்ளத்தோடு மறுபடியுமாய் அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லத்தக்கதாய் அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் அமையட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை எல்லாம் மாறுதலாய் அமையட்டும் ஆண்டவரே. அந்த உள்ளங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேற்றப்படட்டும் ஆண்டவரே. காயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் இயேசப்பா. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு